பிரதமர் மோடிக்கு இலங்கை அரசை கண்டிக்கவும் துணிச்சல் இல்லை, சீனாவை எதிர்க்கவும் துணிச்சல் இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார். வெள்ள நிவாரணம் கேட்டு பாஜக அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் இன்று தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கு தொடரப்பட உள்ளதாகவும் அவர் அறிவித்தார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வேலூரில் திமுகவின் பிரம்மாண்ட பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுகவின் வேலூர் வேட்பாளர் கதிர் ஆனந்த், அரக்கோணம் வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய முதலமைச்சர், மாநிலத்திற்கான நிதி வழங்காத, வெள்ளம் வந்தால் எட்டி பார்க்காத பிரதமர் மோடி தேர்தல் வந்தால் மட்டும் பார்ட் டைம் அரசியல்வாதியாக தமிழ்நாட்டிற்கு வருவதாக விமர்சித்தார். திமுக அரசின் திட்டங்கள் நாட்டிற்கு மட்டுமல்ல, உலகிற்கே முன்னோடியாக திகழ்வதாக கூறிய ஸ்டாலின், கனடா நாட்டிலும் காலை உணவு திட்டம் நடைமுறைக்கு வந்திருப்பதை சுட்டிக்காட்டி பெருமிதம் தெரிவித்தார். மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் முதல் கிருஷ்ணகிரி ஓசூர் ரயில் நிலையம் வரை புதிய ரயில் பாதை திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அவர் கூறினார். அது மட்டுமன்றி வேலூர் விமான நிலையம் விரைவில் செயல்பாட்டிற்கு வரும், ஆற்காட்டில் அரசு கல்லூரி, நெமிலியில் கூட்டு குடிநீர் திட்டம், நகரி முதல் திண்டிவனம் வரை ரயில் பாதை உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் முதல் கிருஷ்ணகிரி ஓசூர் ரயில் நிலையம் வர புது ரயில் பாதை திட்டம். தமிழ்நாட்டில் உள்ளது போல அகில இந்திய அளவில் சிறுபான்மையின சமுதாயத்துக்கு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். பிரதராமை பகுதிக்கு மாம்பழச்சாறு தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை அமைக்கப்படும். வேலூர் விமான நிலையம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும். ஆற்காடு பகுதியில் அரசு கலைக்கல்லூரி அல்லது தொழில்நுட்ப கல்லூரி அமைக்கப்படும். விளாப்பாக்கம் பேரூரில் கூட்டுறவு வங்கி அமைக்கப்படும். சேந்தமங்கலத்தில் ரயில் நிலையம் அமைக்கப்படும். நெமிலி ஊராட்சியில் கூட்டு குடிநீர் திட்டம். நகரி முதல் திண்டிவனம் வரை ரயில் பாதை அமைக்கும் பணிகள் விரைந்து முடிக்கப்படும். இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமா சாதிவாரி கணக்கெடுப்பும், வறுமை கோட்டு கீழே உள்ள மிகுந்த மக்கள் குறித்த கணக்கெடுப்பும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரே நேரத்தில் ஒன்றிய அரசால் எடுக்கப்படும். வேளாண் சட்டங்களால் விவசாயிகள் பாதிக்கப்படவில்லை என கூறி பச்சை துண்டு போட்டு பச்சை துரோகியாக வலம் வந்தவர் பழனிசாமி என்றும் முதலமைச்சர் காட்டமாக விமர்சித்தார். சிஏஏ உள்ளிட்ட மக்கள் விரோத சட்டங்கள் வந்தபோது புலிப்பாண்டி பழனிசாமி எலிப்பாண்டியாக மாறி பாஜக காலில் விழுந்து கிடந்ததாகவும், ஆனால் தற்போது கரகாட்டக்காரன் படத்தில் வரும் நாதஸ் திருந்திட்டான் என்ற வசனத்தை போல பழனிசாமி பேசி வருவதாகவும் மு.க.ஸ்டாலின் கடுமையாக சாடினார். மக்கள் விரோத சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தப்போ இந்த புலிப்பாண்டி எலிப்பாண்டியா மாறி பாஜகவுக்கு காலில் போய் விழுந்து கிடந்தாங்களா? இத்தனையும் செஞ்சுட்டு இந்த கரகாட்டக்காரனும் படம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸான படம் கரகாட்டக்காரன். அந்த படத்தில் கவுண்டமணி காமெடி வரும், நாதஸ் திருந்திட்டான். அது மாதிரி இப்போ மாற்றி பேசிக்கிட்டு வாக்கு கட்டுக்கிட்டு இருக்காரு. சொரணையும் சுயமரியாதையும் இல்லாத பழனிசாமி மாதிரி இல்லாமல் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எந்த நிலைமையிலும் மக்கள் விரோத பாஜக அரசை திமுக உறுதியோடு எதிர்க்கும். தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும். அதிமுக அடிமை கூட்ட மாதிரி பாஜகவை எதிர்க்க வக்கில்ல. அதுக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம். எதிர்கட்சியா இருந்தப்போ தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடணும். இப்போ ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஆளுநரின் அத்துமீறல், தமிழ்நாட்டுக்கான நிதின்னு எல்லா பிரச்சனைகளையும் உச்ச நீதிமன்றம் வரை போய் பாஜக அரசுக்கு எதிராக வாதாடி நம்ம உரிமைகளை நிலைநாட்டுகிறோம். தேர்தல் ஆதாயத்திற்காக கச்சத்தீவு பிரச்சனையை கையில் எடுத்த பாஜகவுக்கு அந்த விவகாரம் அவர்களுக்கு எதிராகவே திரும்பிவிட்டதாக ஸ்டாலின் குறிப்பிட்டார். கச்சத்தீவு தொடர்பான அரசின் ரகசிய ஆவணங்கள் பாஜகவை சேர்ந்த தனிநபருக்கு கொடுக்கப்பட்டது எப்படி என அவர் கேள்வி எழுப்பினார்.
அருணாச்சல பிரதேசத்தின் பல பகுதிகளுக்கு சீனா சொந்தம் கொண்டாடி வருவது பற்றி பிரதமர் மோடி வாய் திறக்காததை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், பிரதமர் மோடிக்கு இலங்கையை கண்டிக்கவும் துணிச்சல் இல்லை, சீனாவை எதிர்க்கவும் துணிவு இல்லை என குற்றம் சாட்டினார். வெள்ள நிவாரணம் கேட்டு பாஜக அரசுக்கு எதிராக இன்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கு தொடர உள்ளதாகவும், நீதிமன்றம் போன்றே மக்கள் மன்றமும் இந்த தேர்தலில் நியாயமான தீர்ப்பு எழுத வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.